بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. தொடர்பாளராக இருக்கிறதுனால 94ஆம் ஆண்டுல இருந்து இந்த வருஷம் வரைக்கும், இடையில கொரோனால 2 வருஷத்தை தவிர்த்து மற்ற எல்லா வருஷங்களும் அல்லாஹு தாலா ஹசரத் அவங்களுக்கு ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை வருஷம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். ஹசரத் அவங்க இதுக்கு காரணம் சொல்றாங்க, இது என்னுடைய முயற்சி இல்லை, குர்ஆனுக்கு நான் சேவை செய்கிறேன், அதனால அல்லாஹ் அதனுடைய வெகுமதியை இங்கேயே எனக்கு கொடுக்குறான் அப்படின்னு சொல்லி ஹசரத் அவங்க அழகாக சொல்லுவாங்க. ஹசரத் அவங்க இப்போது ஓதுவாங்க. ஜாமியா பாசிதியா மதரசாவினுடைய நிறுவனர் தலைவர் மௌலானா மௌலவி அல் ஹாஃபித் அல் காரி உஸ்தாதுல் குர்ரா மௌலானா முஹம்மது அலி கான் சாஹிப் அவர்கள் இப்பொழுது கிராத் ஓதுவார்கள். بسم الله الرحمن الرحيم. ما شاء الله. الله ولله ملك السماوات والأرض. الله والله على كل شيء قدير. الله إن السماوات والأرض واختلاف الليل والنهار لآيات لأولي الألباب. ما شاء الله ما شاء الله ما شاء الله. الذين يذكرون الله قياما وقعودا وعلى جنوبهم ويتفكرون في خلق السماوات والأرض. ما شاء الله ما شاء الله. الله الله. ربنا ما خلقت باطلا سبحانك فقنا عذاب ما النار. شاء الله ما شاء الله. الله أكبر. ربنا إنك من تدخل النار فقد أخزيته وما للظالمين. ما شاء الله. سبحان الله. الله أكبر. وما للظالمين
شاء الله. ربنا ما شاء الله. ربنا فاغفر لنا ذنوبنا وكفر عنا سيئاتنا وتوفنا مع الأبرار. ما شاء الله ما شاء الله. الله أكبر الله أكبر. ربنا وآتنا ما وعدتنا على رسلك ولا تخزنا يوم القيامة. ما شاء الله ما شاء الله. ما شاء الله. الله أكبر. إنك لا تخلف الميعاد. الله أكبر. ربنا وآتنا ما وعدتنا على رسلك ولا تخزنا يوم القيامة. الله الله. نعرة تكبير. الله أكبر. إنك لا تخلف الميعاد. ما شاء الله. ما شاء الله. بسم الله الرحمن الرحيم. الله. الله أكبر. اقرأ باسم ربك الذي خلق. الله. خلق الإنسان من علق. الله.
மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ். नारे तकबीर அல்லாஹு அக்பர் नारे तकबीर அல்லாஹு அக்பர். بسم الله الرحمن الرحيم الله بسم الله الرحمن الرحيم ويل لكل همزة لمزة الذي جمع الله أكبر الله يحسب أن ماله أخلده الله كلا لينبذن في الحطمة وما أدراك ما الحطمة நாரே தக்பீர் الله أكبر நாரே தக்பீர். الله أكبر نار الموقدة التي تطلع على الأفئدة الله அல்லாஹு அக்பர். الله سبحان الله إنا عليهم مؤصدة في عمد ممددة மாஷா அல்லாஹ் ما شاء மாஷா அல்லாஹ். الله 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 أكبر بسم الله الرحمن الرحيم الله قل هو الله أحد அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ். الله الصمد الله لم يلد ولم يولد الله அல்லாஹ்
नारे तकबीर। Allah. لم يلد ولم يولد. Allah. Masya Allah. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد كبيرا الله أكبر الله أكبر لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. صدق माशाअल्लाह। जब बुढ़ापे का ये आलम है तो जवानी का आलम क्या होगा? ஹஜ்ரத் என்ன கேட்குறாங்கன்னா, வயசான காலத்தில் இப்படி ஓதுனேன், இப்போ நான் வாலிபராக்கும் இப்படி ஓதி இருப்பேன், அது மாதிரி நீங்களும் ஓதணும் அப்படின்றாங்க. இன்ஷாஅல்லாஹ் சொல்லுங்க, இன்ஷாஅல்லாஹ் சொல்லுங்க, முயற்சி செய்வேன் சொல்லுங்க இன்ஷாஅல்லாஹ். இப்போ ஹஜ்ரத் அவங்க இப்போ சூரத்துல் இக்லாஸ் கடைசியாக ஓதுனாங்கல்ல, அந்த சூறாவை நம்மளுக்கு சொல்லி தருவாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், ஹஜ்ரத்துடைய மாணவர்கள் தான் இவங்க ரெண்டு பேர் எல்லாருமே பல நாடுகளில் மாணவர்களாக இருக்கிறாங்க. இப்போ இந்த நம்ம ராஜபாளையம் மக்களும் ஹஜ்ரத்துடைய மாணவர் ஆயிரலாமா? ஆயிரலாமா இன்ஷா அல்லாஹ். அதனால் ஒரு சின்ன சூரா குல் வல்லாஹு அஹத் சூரா மட்டும் சொல்லி கொடுப்பாங்க. அவங்க எப்படி சொல்லி கொடுக்குறாங்களோ அதே மாதிரி சத்தமாக ஓதணும். சத்தம் கம்மியாக ஓதுனா ஹஜ்ரத் கோவம் வந்துடும். அதனால் சத்தமாக ஓதுங்க இன்ஷா அல்லாஹ். इंशाअल्लाह आप सब खुशहाली से पढ़ेंगे, वादा करो। நீங்க எல்லாரும் கத்துக்கிறேன்ற வாக்குறுதி கொடுக்குறீங்களா ஹஜ்ரத்துக்கு? एक हदीस शरीफ है, قال النبي صلى الله عليه وسلم من لم يتغنى بالقرآن فليس من. जो शख्स कुरान को खुशहाली से ना पढ़े वो हम में से नहीं. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, மல்லம் யதகன்ன பில் குர்ஆனி ஃபலைஸ மின்னா. குர்ஆனை நல்ல இனிமையான ராகத்தோடு ஓதாதவர்கள் நம்மை சார்ந்தவர்கள் அல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அந்த லிஸ்ட்ல நம்ம வராம நம்ம எல்லாருமே நல்லா ஓதணும் இன்ஷாஅல்லாஹ். ஓதுவோமா? आप सबके सब खुशहाली से पढ़ने की कोशिश करना. நீங்க எல்லாருமே நல்ல முறையில் ராகத்தோடு ஓதுறதுக்கு முயற்சி செய்வீங்களா? أعوذ بالله من الشيطان الرجيم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله غلط. بسم الله أعوذ بالله بسم الله صدق الله. बोलिए अल्हम्दुलिल्लाह से पहले बारीक बना तबारी अपनी साइड मोटा मोटा. இந்த லாம் இருக்கே, ஒரு சில அது சட்டங்களில் வரும். ஒரு சில இடத்துல மெல்லினமா ஓதணும், ஒரு சில இடத்துல வல்லினமா ஓதணும். இப்போ அவுது பில்லா பிஸ்மில்லால வந்து மெல்லினமா ஓதணும். அதை இது ஓதி முடிச்சுட்டு சதக்கல்லா ஓதுறோம்ல, அப்போ வந்து அதை வல்லினமா ஓதணும். قال الله نصر الله فتح الله واتقوا الله واتقوا
எதுக்கு தெரியுமா ஓதி காட்டுறாங்க? இப்ப சொன்னாங்கல்ல நல்ல ராகத்தோட ஓதணும் அப்படின்ட்டு, அதனால சின்ன சின்ன வாக்கியமா உங்களுக்கு சொல்லி காட்டுறாங்க. இப்படிதான் ஓதணும் அப்படின்றத உங்களுக்கு சொல்லி புரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி சொல்லி காட்டுறாங்க. அது சொல்றாங்க நல்ல ஆர்வத்தோட ராகமா ஓதுறது இது எவ்வளவு பெரிய ஒரு நல்ல விஷயமா இருக்கு. ஓதி பார்த்தா உங்களுக்கே தெரியுதா? அப்போ 2 வாரத்தை சொல்லி பார்த்தோம், ஆனா நம்மளுக்கே அது விளங்குது இல்ல. زين القرآن بحسن صوتكم قال النبي صلى الله عليه وسلم زين القرآن بحسن صوتكم فإن الصوت الحسن يزيد القرآن حسنا. تم لوگ بہترین آواز سے قرآن پاک کو پڑھو، کیونکہ قرآن پاک کو بہترین آواز قرآن پاک کو زینت دیتی ہے. اچھی آواز سے زین القرآن بحسن صوتکم، تم لوگ بہترین آواز سے اپنی اچھی آواز سے قرآن پاک کی تلاوت کرو. فإن الصوت الحسن، بے شک بہترین آواز یزید القرآن حسنا، قرآن کے حسن کو 2 بالا کر دیتی ہے. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, உங்களுடைய குரலை கொண்டு குர்ஆனை அழகாக்குங்கள். யார் தன்னுடைய குரலை கொண்டு குர்ஆனை அழகாக்கிறார்களோ அவர் குர்ஆனுக்கு இன்னும் அதிகமான 2 மடங்கு அழகை கொண்டு மெருகூட்டியவர் அப்படின்னு சொல்றாங்க. அதனால உங்களுடைய குரல் வளத்தை கொண்டு குர்ஆனை நீங்கள் அழகாக்குங்கள். செய்வோமா? சத்தமா சொல்லுங்க. بسم الله الرحمن کان کو اچھا کما ایک الف 2 حرکت جیم جیم الف جا بسم الله الرحمن الرحيم بسم الله الرحمن الرحيم بسم الله الرحمن الرحيم قل هو احد درمیان حرف سے نکالنا، اس کا معنی ہے ایک. اے مسلمہ فرما دیجئے کہ وہ اللہ ایک ہے. خدا نہ خواستہ جو غیر خاری ہے قل اللہ احد بولتے ہو، احد کا نہیں بولتے. قل اللہ احد کا معنی بزدل. اے مسلمہ فرما دیجئے نعوذ باللہ من ذالک. அல்லாஹ் அஹத், அந்த ஹா இருக்குல்ல, அந்த ஹாவுடைய சத்தம் தொண்டையினுடைய நடுப்பகுதியிலிருந்து ஹாவுடைய சப்தம் வரணும். நீங்க குல் அல்லாஹு அஹத் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா குல் அல்லாஹு அஹத் அப்படின்னு சொன்னீங்கன்னா அல்லாஹ் ஒருவன் தான் அப்படின்ற அர்த்தம் வரும். ஆனா தஜ்வீது தெரியாம ஓதுற முறை தெரியாம குல் அல்லாஹு அஹத் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நவுது பில்லாஹ் அர்த்தமே மாறிடும். என்ன அர்த்தம் சொல்றாங்கன்னா கோழைத்தன்மை உடையவர் அப்படின்ற அர்த்தம் வந்துடும். அல்லாஹ் பாதுகாக்கணும். அதனால குர்ஆன் ஓதும் போது ரொம்ப தெளிவா நாம ஓதும். middle of the throat. قل هو الله أحد قل هو الله أحد الله الصمد الله الصمد لم يلد ولم يولد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد ولم يكن له كفوا أحد. صدق الله العظيم. آپ کی خیرات سے جلسے کا تو آغاز ہو جاتا، 4 آیت الگ الگ پڑھ کے صدق اللہ بول دیے تو، لیکن اللہ دم دیا، سانس دیا، قوت دیا، سینے میں دم ہے، پھیپڑوں میں دم ہے، تو صدق اللہ نہیں بولنا بولیے. سانس کھیچ کے سورہ اخلاص پورا ایک ساتھ میں پڑھنا، قل اللہ احد نلا. اب یہ اللہ لام جلالہ بارک
जब अल्लाह समद में मोटा दोनों को मिलाए थे नीला जेर आ रहा नूने कुतनी का कायदा तो जेर आया तो बारीक இப்போ ஹஸரத் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ ஓதணும்ல ஒரு ஆயத்தா ஓதணும்ல ஓதி இந்த இடத்துல நம்ம வந்து முடிக்கலாம் சதகல்லாஹு அலீம் சொல்லலாம். ஆனால் யாருக்கு நல்ல மூச்சு நிற்குமோ தம் கட்டி ஓத முடியும் உடம்புல சக்தி இருக்குது அப்படி இருக்கிறவங்க திருப்பி நாம் என்ன செய்யணும் மூச்சை நல்லா இழுத்து குல்வல்லாஹு அஹது சூரா ஆரம்பத்தில் இருந்து கடைசி வரைக்கும் ஓதணும். குல்வல்லாஹு அஹது அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத் வரைக்கும் நல்லா மூச்சு இழுத்து ஓதுறவங்க அதை திருப்பி நாம் அதை அப்படியே நம்மளுடைய பழக்கத்துக்கு கொண்டு வரணும். இதுதான் கிராத். இங்கே வந்து உட்கார்றவங்க நான் இதுக்கு முன்னாடி 2 இடத்துலையும் சொன்னேன், சாதாரணமாக உட்காரல, 29 வகைகளை கற்றுக்கிட்டு பல வருடமாக அதை பயிற்சி பண்ணிட்டு வந்து உட்காந்து நம்மளுக்கு என்ன செய்கிறாங்க சொல்லி கொடுக்குறாங்க. அதனால் இது வந்து ஒரு நாளில் வந்துடாது. இப்போ இவங்க சொல்லி கொடுக்குறது வந்து ஒரு மாடல் தான். இதை நீங்கள் இதை புரிஞ்சுக்கிட்டீங்க, ஃபார்முலாவை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வீட்டில் தினந்தோறும் வீட்டில் பள்ளியில் மக்தப் மதரசாவில் நீங்கள் தினந்தோறும் இதை பயிற்சி சேர்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்களும் இது போன்ற காரியாக நிச்சயமாக ஆகலாம். அதனால் ஹஸரத் இப்போ சொல்லி கொடுக்குறத கவனமாக கண்ணை கொண்டு பாருங்க, காதை கொண்டு கேளுங்க, அதே மாதிரி நாவை கொண்டு அதை ஓதுங்க இன்ஷா அல்லாஹ். अब ये बोलिए ये जो दरमियान में बिस्मिल्लाह पढ़ते वो अलग रहता, शुरू का बिस्मिल्लाह अलग रहता. बोलिए இப்போ திருப்பி பிஸ்மில்லா ஓதணும். இடையில ஓதன பிஸ்மில்லா வேற, இப்போ திருப்பி பிஸ்மில்லா ஓதணும். ஏற்கனவே ஒரு சட்டம் சொன்னாங்க, மூச்சை இழுத்து ஓதும் போது குல்ஹுல்லாஹு அஹது நில்லாஹு சமதுன்னு ஓதணும். ஏன்னா அந்த இடத்துல நூனே குத்துனி அந்த சட்டம் வரும். சட்டம் படித்தவங்களுக்கு தெரியும். குல்ஹுல்லாஹு அஹது நில்லாஹு சேர்த்து ஓதும் போது குல்ஹுல்லாஹு அஹது நில்லாஹு சமது அப்படின்ட்டு நம்ம ஓதணும். अल्हम्दुलिल्लाह. बिस्मिल्लाहिर्रहमानिर्रहीम. बिस्मिल्लाहिर्रहमानिर्रहीम. நல்ல மூச்சு அவங்க செய்கிறத பாருங்க, எல்லாருமே பாருங்க. அவங்க இந்த வயசுலையும் அவங்க எப்படி போல்ட்டாக இருக்காங்க பாருங்க. ஒரு அடி அடித்தா நான் கீழே விழுந்துருவேன், நான் எவ்வளோ குண்டாக இருக்கேன், இப்படி ஒரு அடி அடித்தாங்கன்னா நான் விழுந்துருவேன் கீழே. அந்த அளவுக்கு என்ன செய்கிறாங்க ஹஸரத், அவங்க ரொம்ப மஸ்பூத்தாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. இப்போ இது எப்போ வரும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி மூச்சு பயிற்சிகள் எடுக்கும் பொழுது தான் உடலில் குர்ஆனின் மூலமாக இந்த வலிமையாக அல்லாஹ் நிச்சயமாக நம்மளுக்கு கொடுப்பான். அதனால் பாருங்கள் ஹஸரத் அவங்க எப்படி மூச்சை இழுக்கிறாங்கன்னு பாருங்கள். இது வரைக்கும் ஹஸரத் அவங்க மூச்சு விடலை. நான் பேசும்போது மூச்சை இழுத்தாங்கல்ல, இது வரைக்கும் மூச்சை விடலை. அவங்க எவ்வளோ நேரம் அப்படி இருக்கிறாங்க பாருங்க. மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ். பார்த்தீங்கல்ல கண் கொண்டு பார்த்தீங்கல்ல, மூச்சை இழுத்தாங்க, அது எவ்வளோ நேரம் அடக்கி வச்சிருக்காங்க பாருங்க. இதுதான் குர்ஆனின் மூலமாக அல்லாஹ் நமக்கு கொடுக்கக்கூடிய பிரத்யேகமான சக்தி. மாஷாஅல்லாஹ். இப்போ முதல்ல என்ன செய்யணும், மூச்சை எப்படி இழுக்கணுன்ற முறை இருக்கு. அதை வந்து முதல்ல ஃபுல்லாக இழுக்கணும். முதல்ல நம்மளுக்கு எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு மூச்சை நல்லா இழுத்துடணும். இழுத்துட்டு எவ்வளோ இழுக்கிறோமோ அதில் பாதி மூச்சை விடணும், பாதி விடணும். எவ்வளோ இழுக்கிறோமோ அதில் 50% பாதியை விட்டுறணும். பாதியை விட்டுட்டு ஏற்கனவே பாதி இருக்கும்ல அதோட சேர்த்து இன்னொன்று இழுக்கணும். அப்போ எவ்வளோ ஆச்சு மொத்தம் 1.5. ஏற்கனவே பாதி இருக்கு, இப்போ 1 ஒரு பாதி
ஒன்றரை, இந்த ஒன்றரை மூச்சில் தான் முழு சூறாவையும் ஓதி முடிக்கணும். பாருங்க, कान को हाथ लगाए तो आवाज के बुलंद करने में मदद मिलती बोलिए. காதுல இந்த விரல் இருக்குல்ல, இந்த விரலை காதுல வைக்கிறன் மூலமாக நம்மளுடைய சப்தம் அது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து அதிகமாகும். காதுல விரலை வைக்கிறனால ஏன் வைக்கிறாங்க அப்படின்னா, சப்தம் அதிகமாகி அழகா ஓதணுன்றக்காண்டி காதுல வந்து விரலை வைக்கிறாங்க. நல்லா மூச்சை இழுங்க, மூச்சை இழுங்க, கை வை. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. फिर सुनी கேளுங்க கேளுங்க, நல்லா கேளுங்க. மாஷாஅல்லாஹ், बढ़िया. आप लोग மூச்சை இழுங்க. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. सबको एक सरस में लगा. இப்போ உங்களுக்கு இதுல ஒரு இனிமை கிடைச்சிச்சா, இதுல ஒரு இன்பம் கிடைச்சிச்சா, இதுல ஒரு சுவை கிடைச்சிச்சா? இதுதான் கிராத். सबको एक सांस में आ गया. இப்போ ஒரு சின்ன முயற்சி செஞ்சீங்க, ஹஸரத் சொல்லி கொடுத்த மாதிரி என்ன செஞ்சீங்க? அவுது பில்லா எப்படி ஓதணும், பிஸ்மில்லா எப்படி ஓதணும், அதுக்கப்புறம் இந்த கிராத்துடைய அவசியம் என்ன அப்படின்ற 2 ஹதீஸ் சொன்னாங்க. அதுக்கப்புறம் எப்படி மாடல் ஒரு ஆயத்தை தனித்தனியாக எப்படி ஓதணுன்றதை சொல்லி காட்டினாங்க. அதுக்கப்புறம் மூச்சை எப்படி இழுக்கணும்னு சொல்லி காட்டினாங்க, அது எப்படி விடணும்னு சொல்லி காட்டினாங்க. கடைசியாக மூச்சை இழுத்து முழு சூறாவையும் ஒரே மூச்சில் எப்படி ஓதணுண்டு கிட்டத்தட்ட இந்த ஒரு சூறால 10 விஷயத்தை ஹஸரத் சொல்லி கொடுத்தாங்க. அதை நம்ம அப்படியே கேட்டோம், செஞ்சோம். இப்போ உங்களுக்கே தெரியும், உங்களுடைய மனசுக்கு ஒரு திருப்தி இருக்கா? திருப்தி இருக்கா? அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க. इंशाअल्लाह इंशाअल्लाह. अब ये बोलिए, बुलंदी पे पढ़े थे ना, सदक़ल्लाह नहीं बोलते, आवाज कम करके सदक़ल्लाह बोलते. बिस्मिल्लाह से मिला सकते, कहीं को नहीं मिला. तो बिस्मिल्लाह का नहीं बता बोले तो बताए तो बिस्मिल्लाह का. இப்போ நம்ம வந்து ஒரே மூச்சில் முழு சூறா ஓதி முடிச்சோம்ல, ஒரே மூச்சில் முழு சூறா ஓதி முடிச்சிடும். வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹது வரைக்கும் ஓதிட்டோம். இப்போ இந்த ஒரே மூச்சில் ஓதுனதுக்கப்புறம் உடனே சதக்கல்லாஹுல் அதீம் சொல்லி முடிக்கக்கூடாது. திருப்பி மெதுவான சப்தத்தில் லம் எலிது வலம் யூலத் வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹதுன்ற 2 ஆயத்தை மெதுவாக ஓதி சப்தத்தை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி கீழே வந்து முடிச்சு அதுக்கப்புறம் தான் என்ன செய்யணும்? சதக்கல்லாஹுல் அதீம் ஓதணும். சரிங்களா? இப்போ ஹஸரத் அவங்க நம்ம வந்து ஆரம்பத்தில் இப்போ வந்து என்ன செஞ்சோம்? குல் வல்லாஹு அஹதுல இருந்து ஆரம்பித்தோம். இப்போ ஹஸரத் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்ல இருந்து ஆரம்பித்து முழு சூறாவையும் ஓதி காட்ட போகிறாங்க. अल्लाहु अकबर. अब आवाज को गिरा के सदक़ल्लाह बोलते हैं. लम यलिद वलम यूलद वलम यकुन लहू कुफुवन अहद. सदक़ल्लाहुल अज़ीम. ஓதுனாங்கல்ல, முதல்ல மூச்சு பிடிச்சி ஓதுனாங்க. அதுக்கப்புறம் திருப்பி என்ன செஞ்சாங்க?
அந்த லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத்ன்ற 2 ஆயத்தை ஆரம்பித்து சத்தத்தை கடைசி மெதுவாக வந்து முடித்து அதுக்கப்புறம் என்ன செஞ்சாங்க, இப்படி தான் கிராத்துடைய தர்த்தீப், இதுதான் கிராத் ஓதக்கூடிய முறை, இப்படி தான் நம்ம ஓதணும் இன்ஷா அல்லாஹ். லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத். ஸதகல்லாஹுல் அதீம். மௌலானா எஸ்கே ஹசனுத்தீன் ஃபைசி ஹஜரத் அவர்களை துஆவிற்காக போடப்பட்டிருக்கிறது. ஹஜரத் அவர்கள் பெருந்தன்மையாக இந்த நிகழ்ச்சியினுடைய மகிமைக்காக வந்திருக்கக்கூடிய விருந்தாளிகளை கண்ணியப்படுத்தும் முகமாக பெரிய ஹஜரத் அவர்களை துஆ செய்ய வேண்டியிருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் துஆ செய்வோம். ஹஜரத் அவங்க இப்போ துஆ செய்வாங்க, எல்லாரும் ஆமீன் சொல்லுங்க. ரொம்ப கண்ணியமாக துஆ கேளுங்க. எல்லாரும் குரான் ஓத தெரியணும். குரான் இன்னைக்கு பாருங்க, நிறைய 50 வயசு 60 வயசு உள்ளவங்க யாராவது ஒரு ஆள் வந்து அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் இருக்கு பதில் அல்ஹம்துலில்லாஹி ரப்புல் ஆலமீன் சொன்னால் அது எவ்வளோ பெரிய பாவம். அவர் வாழ்க்கை 60 வருஷம் அதிலேயே கழிச்சிருப்பார். அதே நிலைமையில் குரான் ஓத தெரியாத நிலைமையில் மவுத்து வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அதை விட கைசேதம் இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை. அதனால தான் ஏற்கனவே நம்ம நிகழ்ச்சி தொகுப்பாளர் சாலிஹ் மௌலானா சொன்ன மாதிரி இந்த கிராத்துடைய மஜ்லிஸில் 2வது வகுப்பு படிக்கக்கூடிய மாணவரில் இருந்து 73 வயசு இருக்கக்கூடிய எங்களுடைய உஸ்தாதுல் குர்ரா இவங்க வரைக்கும் ஏன் ஓதி காட்டப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால், குரான் ஓதுவதற்கு வயது ஒரு காரணமும் அல்ல, வயது ஒரு தடையும் அல்ல. இன்னைக்கும் எதுவும் குறைஞ்சு போகலை. இங்கே பல மஹல்லாக்கள்ல இருந்து மக்கள் வந்திருக்கிறீங்க, மஹல்லவாசிகள் வந்திருக்கிறீங்க. இந்த உலகத்தில் ஒருத்தருக்கு குரான் ஓதணும் அப்படின்ற ஆசை வந்து அவர் போய் எந்த ஆலிம்கிட்ட போய் எனக்கு குரான் ஓதித்தாங்கன்னு கேட்டாலும் உலகத்தில் எந்த ஒரு ஆலிமும் குரான் சொல்லி கொடுக்கறதுக்கு மறுக்கவே மாட்டாங்க. குரான் சொல்லி கொடுக்கறதுக்கு யாருமே மறுக்க மாட்டாங்க. அதனால இன்ஷா அல்லாஹ் இன்னையிலிருந்து, இந்த நிமிஷத்திலிருந்து, இந்த வினாடியிலிருந்து நீங்க நியத்து வைங்க, மனசுல ஆழமான நியத்து வைங்க. நான் இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய மஹல்லாவுடைய இமாம்கிட்ட போய் அல்லது எங்களுடைய மஹல்லாவில் இருக்கக்கூடிய மக்தப் ஆசிரியர்கள்ட்ட போய் அல்லது எனக்கு பிடித்த இமாம்கிட்ட போய் நான் நாளையில இருந்து குர்ஆனை தெளிவா தஜ்வீதோட மஹரஜை சரி பண்ணி ஓதுவேன், நியத்து வைக்கலாமா இன்ஷா அல்லாஹ்? அதுதான் இந்த மஜ்லிஸினுடைய அதிமுக்கியமான நோக்கம். செய்வோமா இன்ஷா அல்லாஹ்? இன்ஷா அல்லாஹ் துஆவிற்கு முன்பதாக நமது ஹனீஸ் முகமது சாஹிப் அவர்கள் நன்றியுரை, அதை தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் துஆ செய்யப்படும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்புள்ள பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, நமது அழைப்பை ஏற்று இங்கு வந்திருக்கும் உலக புகழ்பெற்ற காரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புகழ் அனைத்தும் எல்லாம் அல்லாஹ் ஒருவனுக்கே. அல்லாவின் நாட்டமும் வழிகாட்டுதலும் மட்டுமே இந்த சிறப்பான நிகழ்ச்சி இன்று இங்கு நடைபெற காரணமாகும். அதற்காக நாம் அனைவரும் அல்லாவிற்கு நன்றி கூறுவோம். சிறப்புமிக்க இந்த தருணத்தில் அல்லாஹ் நமக்கு வழங்கியுள்ள பாக்கியங்களான ஆயுசு, ஆரோக்கியம், குடும்பம், அதற்கெல்லாம் மேலாக நம்மை தினசரி வழிநடத்தும் இஸ்லாம் என்னும் இனிய மார்க்கத்தை பரிசாக கொடுத்ததற்கும் அல்லாஹ்வை நன்றியுடன் நினைவு கூற கடமைப்பட்டுள்ளோம். தொலைதூர பயணம் மேற்கொண்டு நேற்றைய தினம் மதுரையில் சிறந்த நிகழ்ச்சியை சிறப்பித்துவிட்டு இன்று காலை கடைநல்லூர் நிகழ்ச்சியையும் முடித்துவிட்டு தங்களுடைய ஓய்வை பற்றி எண்ணாமல் நமது அழைப்பை அன்புடன் ஏற்றுக்கொண்டு இங்கு வருகை தந்திருக்கும் மௌலானா மௌலவி அல்காஃபில் காரி முகமது அலி கான் ஹசரத் உள்பட இங்கு வந்திருக்கும் உலக புகழ்பெற்ற காரிகள் அனைவருக்கும் நம் அனைவரின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொண்டு அவர்கள் மென்மேலும் சிறப்பு பெற துவா செய்வோமாக. நமது அழைப்பை ஏற்று இங்கு வந்திருக்கும் உலமா பெருமக்கள் அனைவருக்கும், உள்ளூர் மற்றும் வெளியூர் ஜமாத்தினர் அனைவருக்கும் இந்நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற ஒத்துழைத்ததற்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். காரிகளை அழைத்து வரும் ஏற்பாடுகளை சிறப்பாக செய்த கோமதிபுரம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் ஹிப்லு மதரசாவின் முதல்வர் மௌலானா அல்காஃபில் அகமது சாலி யூசுபி அவர்களுக்கும், அன்வர் சுபா மௌலானா அப்துல் காதிர் ஜைனி அவர்களுக்கும் நிர்வாகத்தின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு பெருமளவில் வருகை தந்துள்ள சகோதர சகோதரிகள் அமைதியுடனும் கவனத்துடன் கலந்து கொண்டு இந்நிகழ்ச்சியை சிறப்பித்து கொடுத்ததற்கு நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار وقنا عذاب القبر وقنا عذاب الحشر وأدخلنا الجنة مع الأبرار يا عزيز يا غفار يا رب العالمين. اللهم إنا نسألك إيمانا كاملا ويقينا صادقا ورزقا واسعا وقلبا خاشعا ولسانا ذاكرا ورزقا حلالا طيبا وتوبة نصوحا وتوبة قبل الموت وراحة عند الموت ومغفرة ورحمة بعد الموت والعفو عند الحساب والفوز بالجنة والنجاة من النار. اللهم ارزقنا الجنة بغير حساب اللهم ارزقنا الجنة بغير حساب اللهم ارزقنا الجنة بغير حساب. اللهم إنا نسألك العفو والعافية والمعافاة الدائمة في الدين والدنيا والآخرة والفوز بالجنة والنجاة من النار. ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب. رب اجعلني مقيم الصلاة ومن ذريتي ربنا وتقبل دعاء. ربنا اغفر لي ولوالدي وللمؤمنين يوم يقوم الحساب. ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما. اے باری تعالیٰ یہاں سے جتنا بھی قرآن پاک پڑھا گیا سنا گیا سنایا گیا اے اللہ اس پڑھے جانے کو پڑھائے جانے کو سنائے جانے کو سننے جانے کو اے اللہ یہ سب کو محض آپ اپنے فضل و کرم سے قبول و منظور فرمائیے. اے باری تعالیٰ جنہوں نے اس کا انعقاد کیا ہے میرے مولا اے اللہ ان کے پیسے میں عمر میں رزق میں خوب کشادگی برکت عطا فرمائیے. اے اللہ قرآن کرام بہت دور دراز سے آئے ہیں میرے مولا ان سب کو اپنے اپنے گھروں پر حفظ و امان میں صحیح سلامت پہنچا دیجئے. اسی طرح میرے مولا ان کے قیام میں اللہ ان کے مال و اسباب کی رشتہ داروں کی سب کی آپ حفاظت فرمائیے. وہاں کوئی خراب خبر ان کو نہ سنائیے. اے اللہ حشاش بشاش آئے ہیں حشاش بشاش ان کو لوٹائیے. اے باری تعالیٰ یہ لوگ اتنے اپنی اپنی مصروفیتیں رکھ کے بھی میرے مولا یہاں اتنی دیر سے قرآن پاک کی محبت میں یہ جمع ہوئے ہیں. اے اللہ میری کئی مائیں بہنیں بیٹیاں ان سے کئی گنا زائد عورتیں تشریف لائی ہیں. اے اللہ ان سب میں جو بھی خدا نہ خواستہ کوئی بیمار ہوں اے اللہ ان کو شفائے کلی نصیب فرمائیے. اے اللہ ان میں کوئی پریشان حال ہوں تو ان کے پریشانی کو اتنی دیر قرآن پاک کے سننے کے صدقے میں ان کے پریشانیوں کو دور کر دیجئے. جو بے روزگار ہیں ان کو روزگار سے لگا دیجئے. سب کو عقل حلال کھانا کمانا کھلانا نصیب فرمائیے. اے باری تعالیٰ ان سب کی عمریں دراز فرمائیے. اے اللہ جب تک زندہ رکھیں اسلام پر زندہ رکھیے خاتمہ ایمان پر فرمائیے. اے باری تعالیٰ جب تک زندہ رکھیں سوائے آپ کے کسی کا محتاج نہ بنائیے. اے باری تعالیٰ آپ ہم تمام سے راضی ہو جائیے. اے اللہ جب تک دنیا میں جلائیں عزت کے ساتھ جلائیے. موت آسان فرما دینا قبر کو راحت کا دہ بنانا قبر کو کشادہ روشن والی بنانا قبر کے ہر فتنے سے ہم تمام کی حفاظت فرما دینا. ہے باری تعالیٰ اسی طرح میرے مولا کل جب حشر کے میدان میں آپ اٹھائیں گے میرے مولا اس وقت مایوسی سے بچا لینا پسینے میں شرابور ہونے سے بچا لینا. اللہ کے پیارے 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 نبی حضرت محمد مصطفیٰ صلی اللہ علیہ وسلم کا قرب نصیب فرمانا. اے باری تعالیٰ پل صراط پر بجلی کی طرح آسانی سے گزار دینا. ہم سب کا نامہ اعمال داہنے ہاتھ میں نصیب فرمانا. اے اللہ ہم سب کو جنت الفردوس میں پہنچا دینا. جنت الفردوس ہمارا ٹھکانہ ہو. اے اللہ ہم تمام کے جسموں کو جہنم پر حرام کر دیجئے جنت کے لیے واجب فرما دیجئے. اے باری تعالیٰ آپ کا دیدار ہم تمام کو
اسی قرآن پاک کے پڑھنے پڑھانے کے صدقے میں، للہ خدمات کے صدقے میں آپ کا دیدار ہم سب کو بار 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 نصیب فرمانا۔ آپ کے پیارے گھر بیت اللہ کی حاضری ان کو، ہم کو، سب کو بار 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 نصیب فرمائیے۔ مینا، عرفات، مزدلفہ کی حاضری ان سب کے قسمتوں میں لکھ دیجئے میرے مولا۔ اے اللہ، اللہ کے پیارے نبی صلی اللہ علیہ وسلم کی مسجد نبوی صلی اللہ علیہ وسلم میں بے شمار نمازیں ادا کرنا، آپ صلی اللہ علیہ وسلم کو بار 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 سلام کرنا، ابوبکر صدیق رضی اللہ عنہ، عمر رضی اللہ عنہ کو اللہ بار بار سلام کرنا ہم سب کو نصیب فرمائیے۔ آپ کے پیارے گھر بیت اللہ کا طواف کئی سووں سینکڑوں ہزاروں طواف ہمارے قسمتوں میں لکھ دیجئے، کئی طواف کرنے کا موقع دیجئے۔ اے اللہ، اتنے مجمع میں میری کئی پیاری بیٹیاں اپنے شوہروں کے انتظار میں دن رات کاٹ رہی ہیں، اے اللہ ان کے نکاح کو آسان فرما دیجئے، ان کے نکاح کو آسان فرما دیجئے، ان کے نکاح کو آسان فرما دیجئے۔ عمر بھر کی رفاقت نبھانے والے نوجوان ہم عمر دیندار لڑکوں سے ان کے نکاح کروا دیجئے۔ جو اے اللہ شادی شدہ ہیں، اے اللہ میاں بیوی میں خوب محبت دیجئے، شیر و شکر کی طرح مل جل کر رہنا نصیب فرمائیے، ایک دوسرے کی آنکھوں کی ٹھنڈک کا ذریعہ بنائیے۔ اے اللہ دنیا میں جب تک زندہ رکھیں، اے اللہ آپ ہم سے بس راضی رہیے۔ اے اللہ پھر اس کے بعد اللہ خاتمہ بھی بالخیر ہو، ایمان پر ہو۔ اے اللہ تمام کے تمام اس مسجد کو آنے والے، اے اللہ مدرسوں میں پڑھنے والے پیارے بچے، ان کو حافظ قرآن بنائیے، ان کو قاری قرآن بنائیے، ان کو اپنے والدین کا فرما بردار اطاعت گزار بنائیے، اور جو شادی شدہ ہیں اپنے بیویوں کے پورے حقوق ادا کرنا ان کو نصیب فرمائیے۔ والدین کے ساتھ نیک سلوک ان کے قسمتوں میں لکھ دیجئے۔ اے اللہ والدین کی نافرمانی میں ان کو موت نہ دینا، والدین کی فرما برداری میں جبکہ ان کے والدین ان سے راضی ہوں تو موت دینا میرے مولا۔ ان سب کو نیک بنائیے، سب کو نمازی، متقی، پرہیزگار بنائیے۔ اے اللہ اس خادم القرآن سے بہت سارے لوگ دعا کرنے کے لیے کہتے رہتے ہیں، ان کے نیک ارادوں میں سب کو کامیابی نصیب فرمائیے، ان سب کے بھی پیسے میں، عمر میں، رزق میں کشادگی، برکت نصیب فرمائیے۔ یہ قاری ضیاء الرحمن ہو گئے اور یہ سب کے بھائیوں کے نام، سب محبت رکھنے والے، اتنوں کے نام لوں تو زیادہ ہو جائے گا۔ بہرکیف ان سب کو جنہوں نے یہ نظم کیا ہے، آپ کو قرآن پاک سنوانے کا انتظام کیا ہے، دور دراز سے بلائے ہیں ہم لوگوں کو، پھر اس کے بعد واپس بھیج رہے ہیں، پھر میرے مولا اتنوں کو انہوں نے قرآن پاک سنوایا ہے، میری کتنی مائیں بہنیں بیٹیاں قرآن پاک سنی ہیں۔ اے اللہ ان کے لیے اجر عظیم سے ان کو نواز دیجئے، اجر عظیم ان کے نام اعمال میں لکھ دیجئے۔ ایسے جلسے ان کو بار بار کرنا نصیب فرمائیے، کئی مرتبہ کرنا نصیب فرمائیے۔ ہم لوگوں کو بار بار آ کر ان کو درس دینا، ان کے ساتھ وقت گزارنا ہم کو بھی نصیب فرمائیے، ہم سب کو بھی صحت کے ساتھ رکھیے۔ میرے ساتھ کئی قرائے کرام یہاں قرات پڑے ہیں، کئی قرائے کرام آئے ہیں، ان سب کے پیسے میں، عمر میں، رزق میں کشادگی برکت دیجئے۔ ان کو کوئی اچھے کاروباروں سے جوڑ دیجئے میرے مولا، ان کو کوئی اچھے کاروبار سے جوڑ دیجئے، ان سب کے پیسوں میں برکت دیجئے۔ للہ خدمت کرنے والا ان تمام کو بنائیے۔ ربنا تقبل منا انک انت السمیع العلیم۔ جتنے مرحومین ہیں اللہ ان کے، ہمارے مرحومین، تمام مرحومین کو بخش دیجئے، سب کو جنت الفردوس میں جگہ دیجئے۔ ربنا تقبل منا انک انت السمیع العلیم وتب علینا انک انت التواب الرحیم۔ وصلی اللہ تعالی علی خیر خلقہ محمد وعلی آلہ واصحابہ اجمعین والحمدللہ رب العالمین۔ یہ چونکہ لائیو ہے، ساری دنیا میں لوگ سن رہے ہیں، اے اللہ جنہوں نے بھی جہاں سنا ہے، جہاں بیٹھ کے سنے ہیں، آئندہ بھی سنیں گے، اے اللہ ان سب کی بھی آپ اسی طرح مدد فرمائی جس طرح ہم لوگوں کی آپ مدد فرماتے رہتے ہیں، ان کی بھی خوب مدد فرمائی جنہوں نے سنا ہے اور آگے کو سنیں گے۔ آمین 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 یا رب العالمین۔